எங்கள் தண்ணி இப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் மழை வந்தாலே எங்கள் தண்ணி சேர்ந்துடும். நாங்கள் எப்பயுமே புளியாந்தோப்பில் இருக்கோம். எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ தண்ணி. இப்போ நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி தான். ஒரு தண்ணியே எடுக்கல, எதுவுமே செய்யலை. அங்கேருந்து ஒரு கொஞ்சம் 1 hour விடாமல் மழை பெஞ்சாலே தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம். வருஷம் இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனை முடியலை. எனக்கே 34 வயசு ஆகுது. 34 வயசு வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருக்கோம். எங்கள் சொந்தங்களெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். அங்கே எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே வழி இல்லாமல் ஒன்று வீட்டுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். எப்போ தான் கிடைக்குது அக்கா? இப்போ ஒன்றும் இல்லை, எந்தெந்த இடத்துலலாம் தண்ணி நிற்குது? புளியாந்தோப்புலேருந்து நீங்கள் அங்கே கேசி பார்க் இருக்குது, சிவராஜபுரம் இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே தண்ணி தான். ராஜா தோட்டம் எல்லாமே தண்ணி தான். நீங்கள் எந்த ஏரியாவுக்கு? குருசாமி நகர் தான் இருக்குது. புளியாந்தோப்பை சேர்ந்துட்டு தான். அங்கேருந்து நடந்து தான் இந்த தண்ணிக்கே, இந்த மழைக்கே வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து எப்போவுமே தண்ணி ஆமாம். இந்த ஏரியா வந்து அந்த மாதிரி ஏரியாம்மா. எப்பயுமே எனக்கே 34 வயசு ஆகுது. அப்பத்துலேருந்தே எங்கள் தண்ணி அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் இல்லையான்னு தெரியல. எதனால இங்கே இவ்வளோ தண்ணி நிற்கிது? எப்போ எங்களுக்கும் தெரியவே இல்லை. பள்ளமான ஏரியா காவாடப்பா இல்லை ரோடு மேடு பண்ணுவோம். எதனால பிரச்சனை? ரோடு தான் ரோடுக்கு தான் மேடு பண்ணணுமே. ரோடு மேடு பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு காவாய் போட்டி எடுப்பாங்க. சொல்லு முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் செய்கிறாங்க. இது இயற்கைனாக்கா நான் இயற்கைக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் எவ்வளோ மேல் இருக்குது, இன்னும் எவ்வளோ மோசமெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஆயிரத்தி வரைக்கெல்லாம் வந்துருக்குது. வேலை நம்மளுக்கு சோத்துக்கு தண்ணிக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. நிம்மதியாக உக்காரத்துக்குன்னா இடமே